வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நிறையா நண்பர்கள் இந்த டவுட்டை நமக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னே தெரியலிங்க. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் போய்க்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரே ஒரு நார்மல் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஒரு 10 நிமிஷத்துல என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோ பேவை எப்படி கேன்சல் பண்ணுறது, அதாவது ஃபோன்பே, ஜிபே இதிலெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா ஆட்டோ பே, அதெல்லாம் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத நிறையா நண்பர்கள் நம்மள்ட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தாங்க இது. இப்போ கொஞ்ச நாளாக நிறையா மோசடி அப்படின்றது ஆன்லைன் மூலிமா நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி அனுப்பி அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதிலிருந்து அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிற மாதிரி நிறைய மோசடிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய மொபைலை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்குறோம். நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். அதே சமயம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எதனாச்சும் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் அப்படின்றத பாருங்கள். அந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இல்லைன்னா தயவுசெய்து அந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவே பண்ணாதீங்க. முதல்ல மோசடி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்பே, ஜிபேவிலலாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு சில தவறுகள் செய்யறதுனால நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் அப்படின்றது பறிப்போய்கிட்டே இருக்குதுங்க. இது எப்படின்னா, இப்போ நிறைய ஆன்லைன் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் குறிப்பாக ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் கட்டாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மூலிமா போயிட்டு பேமெண்ட் கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதனால் ப்ளே ஸ்டோரு, கூகுள் இவங்களாம் ஒரு காசு பார்ப்பாங்க. அந்த காசில் ஒரு பங்கு அப்படின்றது இவங்களுக்கும் போகும். அந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா யார் அந்த இதை ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டும் போயிடும். இதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவ். அதனால தான் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோம்னா, அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா, அதை போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டோ பே மூலிமா தான் பண்ண முடியும். குறிப்பாக இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பிக்ஸார்ட்டு, அப்புறம் கைன் மாஸ்டர் இதெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா சப்ஸ்கிரைப் அப்படின்றது தான் பண்ணி வச்சுருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் போயிடும். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு இந்த ஜியோ சினிமா இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் தான் வந்து சேரும். அது உங்களுக்கு இது போன்ற ஜிபே அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஃபோன்பே அப்ளிகேஷன் இந்த மாதிரி தளங்களில் உங்களுக்கு ஆட்டோ பே அப்படின்றது எனேபிள் ஆக்கி விட்டுரும். அந்த ஆட்டோ பே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது வாக்கில் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கெல்லாம் அந்த ஆட்டோ பேக்கான மெசேஜ் அப்படின்றது வருதுன்றாங்க. இன்னும் மெஜாரிட்டியாக ஒரு சிலருக்கெல்லாம் ஆட்டோ பேக்கான மெசேஜே எனக்கு வர மாட்டேங்குது, டேரெக்டாக என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துடுறாங்க, அவ்வளோதான். நான் எங்கே எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்றதை பார்த்து தேடி தொலாவே எனக்கு நேரமே இதுவாயிடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லி புலம்புனாங்க. நம்ம இன்னைக்கு 2 அப்ளிகேஷன்லையுமே போய் பார்க்க போகிறோம். ஒன்று ஃபோன்பேயில் போய் பார்க்க போகிறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிபேயில் போய் பார்க்க போகிறோம். இதில் 2லையுமே எப்படி ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணுறது, எப்படி நம்ம போய் பார்க்கறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்கள் ஃபோன்பே ஆர் ஜிபே இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜிபே, ஃபோன்பே கம்பல்சரி யூஸ் பண்ணாதவங்க இங்கே யாருமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்குங்களா, ஸோ உங்களுடைய ஃபோட்டோ ஆர் ஏதாவது ஒரு லோகோ இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், நீங்களும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இருக்குங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எத்தனை லிங்க் பண்ணியிருக்கீங்க, ரூபே கார்டு, கிரெடிட் லைனு, யூபிஐ லைட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும்.
அப்படியே நீங்கள் கீழே போய் பார்க்கக்குள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே அப்படின்றது எனேபிள் ஆகிருக்குங்களா. ஸோ நோ பெண்டிங் ரிக்வஸ்ட் அப்படின்றது இருக்குது. நீங்கள் இதை தான் கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணி ஸோ இது என்ன அப்படின்றத இதுக்குள்ளே தான் நீங்கள் போய் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்படி தான் நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆட்டோ பேவை கேன்சல் பண்ண போகிறேன். அதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதில் ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அது உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஸோ அதை வந்துட்டு லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு வரும். அதை இப்போ காமிக்கிறாருங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். லைவ் அப்படின்றது பார்த்தீங்களா, லைவ் இருக்குது, பெண்டிங் இருக்குது, கம்ப்ளீட் இருக்குது. இதை நீங்கள் வந்துட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். லைவ்னா லைவை கொடுத்து பார்க்கலாம், பெண்டிங்னா பெண்டிங்கை கொடுத்து பார்க்கலாம், ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா அப்படின்றதுல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பெண்டிங் அப்படின்றது இருக்குது. அதை எல்லாமே பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி விட்டுட்டேன் நான். அதனால் எனக்கு அதிலிருந்து வந்துட்டு பணம் அப்படின்றது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போகவே போகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு இந்த ஜஸ்ட்டு வந்துட்டு இதை தான் கிளிக் பண்ண போகிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ மேலே தள்ளிடுறேன் நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோ லோகோ போட்டிருக்கு இல்லைங்களா, இதை தான் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 29 ரூபா ஜியோ சினிமாவில் வந்து எனக்கு பிடிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே யார் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஜியோ சினிமாவில் வந்து அவன் மந்த்லி வந்துட்டு ஆட்டோ பே 29 ருபீஸ் அப்படின்றது இருக்குது. 29 ரூபா பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் நான் ஏதோ ஒரு படம் பார்க்கறதுக்காக ஒரு டைம் இதை ஆன் பண்ணி வச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அது எனக்கு தேவையே கிடையாது. இதில் ஒரே படம் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அது கூட எதுக்காகனா இந்த படம் பார்க்கறதுக்காக தான் பண்ணேன். அதாவது எக்ஸோரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ பண்ணது. அது பாருங்கள் எப்போ இருக்கும் பாருங்கள், நவம்பர் மாதம் பண்ணது. ஸோ இப்போ ஜனவரி வரைக்கும் இது வந்து தொடருங்கிற மாதிரி வந்துட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கலாம். நான் அப்புறமா கூட இதை எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை கேன்சலும் பண்ணிக்க முடியும். ஸோ கேன்சல் பண்ணிக்கொள்கிற உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத போட்டு நீங்கள் லாகின் அப்படின்னு பண்ணுங்கள். அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ அது கொடுத்த உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளுடைய வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு அப்படின்றத கேட்குறாங்க. அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆன உடனே ஆட்டோ பே கேன்சலுக்கான வந்துட்டு இங்கே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் இன்கரெக்ட் பின்னு வந்துருச்சு. ஆமாம், இதில் பேங்க்கில் போயிட்டு நான் அதில் பாஸ்வேர்டு மாற்றிட்டேன். அதனால் இங்கே மாறிடுச்சு. அவ்வளோதான். பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா நீங்கள் அது வந்துட்டு கேன்சல் ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். குறிப்பாக நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணது ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதது ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோன்பேக்குள்ளே போயிடலாம். ஃபோன்பே ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்தியாவோட லோகோ போட்டு ஒரு பொம்மை லோகோ இருக்கு இல்லைங்களா, அந்த லோகோவை தான் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். பேங்க் அக்கௌண்ட்டு, டெபிட் கார்டு, அப்புறம் ஃபோன்பே கிஃப்ட்டு, ஸோ அப்புறம் யூபிஐ லைட்டு, அப்புறம் ருப்பி கிரெடிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து கிரெடிட் லைன் இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே இன்டர்நேஷ்னல். ஸோ இன்டர்நேஷ்னல் இப்போ வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கு. இங்கே ஆட்டோ பேன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டோ பேவை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஜியோ சினிமா இங்கேயும் வந்துட்டு இருக்குது. இது நான் கேன்சல் பண்ணி வச்சிட்டேன் நான். ஸோ இது முதல்ல வந்துட்டு அதான் படம் வந்துட்டு வரக்குள்ள 29 ரூபா செலவு பண்ணி அப்போ மட்டும் போட்டுப்பேங்க. அதுக்கப்புறம்லாம் நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இதுலேயும் அதே தான். நான் ஆட்டோ பே வந்துட்டு ஆட்டோ டிக்ளைன் அப்படின்றத நான் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ அது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரியுது பாருங்கள். ஆட்டோ பே கேன்சல் அப்படின்றது இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணுறது. எதை நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸோ டெலிட் ஆட்டோ பே அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெலிட் ஆட்டோ பே அப்படின்றது கொடுத்துட்டிங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். இதில் முக்கால்வாசி உங்களுக்கு வந்துட்டு தெரியாததெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நார்மலாக உங்களை வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் சார், இதை கிளிக் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணி விடுது அப்படின்ற மாதிரி கூட ஒரு மோசடி நடக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இது உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டு மாதம் மாதம் பணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஆட்டோ பே அப்படின்றது நார்மலாக பண்ணக்கூடியது வந்துட்டு இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு எதனாச்சும் சந்தேகம் இருந்துச்சு இந்த ஆட்டோ பே சம்மந்தப்பட்டு, இல்லை ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு எதனாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.